ஏற்கனவே அவங்களோட தோழமையில் இருந்த ஒரு கட்சி தான். அது வந்து நம்ம இந்த விவகாரங்களை சர்ச்சையாக்க விரும்பலைங்கிறது ஒன்று. இரண்டாவது, இந்த அருப்புக்கோட்டையில் பேசின ஒரு பேச்சுக்கான ஒரு எதிர்வினை தான் அப்படிங்கிற மாதிரி அவங்க காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. நம்ம அந்த அருப்புக்கோட்டையில் பேசின 16 நிமிஷம் வீடியோலையும் சொன்னோம், காலத்தின் சூழ்நிலை கருதி ஒன்றிய பாஜக அரசினுடைய கைப்பாவையாக இருக்கக்கூடிய ஆளுநர் ஆட்சி வரக்கூடாது என்ற அடிப்படையில் தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைப்பதற்கு இந்திய முஸ்லீம் துணை நின்றது. அதற்கு பிறகு அமைச்சர்களிடம் பங்கேற்பது என்ற முடிவை முஸ்லீம் லீக் எடுத்தது. இது முஸ்லீம் லீக்கினுடைய தனிப்பட்ட உரிமை, எந்த கட்சியும் எந்த முடிவும் எடுக்கலாம். ஆனால் இதை ஏற்றுக்கொள்ளாத திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய முன்னணி தலைவர்கள், இன்னும் சொல்லப்போனால் மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் நாங்களெல்லாம் அமைச்சராக பொறுப்பேற்றதற்கு வாழ்த்துக்களை எல்லாம் தெரிவித்தார்கள். இருந்தாலும் அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய தலைவர்கள் முஸ்லீம் லீக்கையும் முஸ்லீம் லீக் தலைவர்களையும் தரம் தாழ்ந்து விமர்சித்ததோடு, கொச்சை வார்த்தைகள் கொண்டு விமர்சித்ததோடு, அதனுடைய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் சமூக வலைதளங்களில் மற்ற திமுக நிர்வாகிகள் தொடர்ச்சியாக விமர்சித்ததனுடைய விளைவாகத்தான் எங்களுடைய ஆதங்கங்களையும் குட்டி தீர்க்க வேண்டிய சூழ்நிலை இருந்தது. மற்றபடி இந்த பேச்சு என்பது ஒரு ஆதங்கத்தினுடைய வெளிப்பாடாகத்தான் எடுத்துக்கொள்ள வேண்டிய, அதையும் தாண்டி தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய ஆட்சி அமைவதற்கு முஸ்லீம் லீக் துணை என்பது முஸ்லீம் லீக்கினுடைய தன்னிச்சையான முடிவு என்ற அடிப்படையில் இதையெல்லாம் கடந்து அனைவரும் அரசியல் ரீதியாக பயணிக்க வேண்டும் என்பதுதான் இந்த தமிழ்நாட்டுக்கு நன்மை பயக்கக்கூடிய முடிவாக இருக்கும். பெரிய ஒரு தோல்வியை சந்தித்திருக்கிறோம். தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைத்திருக்கிறது. இந்த தோல்விக்கான காரணத்தை ஆராயாமல் தினந்தோறும் பதட்டத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் பக்குவமில்லாத பேச்சுக்களை சமூக வலைதளங்களிலே திமுகவினர் பரப்பி வருவது நிச்சயமாக அவர்களுக்கு மேலும் பின்னடைவை உருவாக்கும் என்ற கவலையும் நமக்கு இருக்கிறது. அதையெல்லாம் மாற்றிக்கொண்டு ஆக்கப்பூர்வமாக தமிழ்நாட்டினுடைய நலனுக்காக, தமிழ் மக்கள் நலனுக்காக சிறப்பாக அனைவரும் இணைந்து பயணிப்பதுதான் நன்மை பயக்கக்கூடியதாக இருக்கும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.